நான் பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்தப்ப எடுத்துக்கிட்ட ஒரு கொள்கை முடிவு என்னன்னா, நான் வந்து பட்டியல் சமூகத்த சார்ந்தவன். இது பெரும்பான்மையா வன்னியர்கள் இருக்க கட்சி. நமக்கு எப்படி அவங்க அரணா பாதுகாப்பா இருக்காங்களோ, அந்த மாரி நம்மளும் அவங்களுக்கு அரணா பாதுகாப்பு. ஏதோ ஒரு கலவரமோ, பிரச்சனையோ, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும்போது, ஒரு பிசிஆர் வழக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சில இருக்கவங்க மேல பாய்ஞ்சிறக்கூடாதுன்னு நெனச்சு, அத கொள்கை முடிவா எடுத்துட்டவன். ஆனா இன்னைக்கு என்ன வந்து என்னுடைய சாதியும், என்னுடைய தொழில சொல்லி தான் திட்டுறாங்க. எங்க அப்பா ஜோசியம் பார்க்கிறவர் தான் சார். ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் சார். அவருடைய கிளையண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஃபாரின்லலாம் இருக்காங்க. எங்க அப்பா ஜோசியம் பார்க்குறாங்கல்ல, எனக்கு பெருமை தான் சார். எங்க அப்பா அந்த காலத்திலேயே அந்த மஞ்ச பையில ஜாதகத்த வச்சுக்கிட்டு, ரோடா நடந்து போயி ஜாதகம் பார்த்தவரு. இன்னைக்கு அவருடைய டெக்னாலஜி வளர்ச்சிக்கு அவரு எங்கேயோ பெரிய பெரிய கிளையண்ட்ஸ போய் ஃப்ளைட்ல பார்த்துட்டு வராரு. இதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல. நான் பட்டியல் சமூகத்துக்காரன் தான். நீ என்ன பறையன்னு திட்டினாலும் சரி, இல்ல அதுல ஏதோ ஒரு ஜாதிய வச்சு திட்டினாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. அப்படி அவரு என்ன அரவணைக்கிறாரு பாருங்க. அத விட இவனுங்க திட்டுறதெல்லாம் பெருசே இல்ல சார். நான் பெருமையா நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிக்கிறத. ராமதாஸ் தரப்புல இப்ப அடுத்து நீங்க என்ன பண்றதா திட்டம் வச்சிருக்கீங்க? இப்ப ஜி.கே. மணி டெல்லியில தான் இருக்காராம். சார் திட்டம்னா நாங்கலாம் வந்து இங்க பிரஸ் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் தான் டெல்லியில இருந்தோம். ஆனா ஜி.கே. மணி அங்க போய் ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் குடுத்து, காவல்துறையிட்ட சார் கம்ப்ளைண்ட் குடுத்து, இப்போ நான் இன்னும் என்ன அங்கேருந்து சொல்றேன், கிளம்பியே பாலு வரல சார் போல வந்து இருக்கு. கோர்ட்டுக்கு போனாரு, பேசினாரு, வெளிய வந்தாரு, ஒளறுனாரு. தப்பு தப்பா ஒளறுனாரு. ஜட்ஜ்மென்ட் காப்பியே கையில வாங்காம, அவருக்கு என்னெல்லாம் பேசினா அங்க கூட்டம் கலையாதோ, என்னெல்லாம் பேசினா இவரு மொக்க வாங்க மாட்டாரோ, அதையெல்லாம் பேசினாரு. கிளம்பி வந்துட்டாரு. ஆனா, ஐயா எங்களுக்கு திட்டம்னா சார், ஐயா சொல்றது தான் சார். ஐயாவ தவிர எங்களுக்கு அங்க யாருமே திட்டம் போட முடியாது சார். ஐயாவ யாருமே கைட் பண்ண முடியாது சார். நேத்தோ, முந்தா நேத்தோ யாரோ ஒருத்தர் வந்து மன்னிக்கணும் பேரு கரெக்ட்டா தெரியல. ஒருத்தர் வந்து இதுல பேசுறாரு. ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயாவுக்கு பேசும்போது பக்கத்துல ஒருத்தவங்க சொல்லிக் குடுக்குறாங்கன்னாரு. முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் சார் அது.